கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனம், கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. யார் மேல் தேவன் அன்பாய் இருக்கிறாரோ, யாரை அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ, யாரை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும், யார் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறாரோ அவங்களுக்கு சோதனை உண்டு. நல் வழியை விட்டு தீய வழிக்கு திரும்பும் போது கடிந்து கொள்ளுதல் உண்டு. பாசமாய் நேசமாய் தேவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டு தேவனை விட்டு பிரியும் போது சோதனை உண்டு, பாடுகள் வரும். அப்போதெல்லாம் தேவன் நம்ம கடிந்து கொள்ளும். இதை நீ செய்யாதே, இந்த வழியில நடக்காதே, இது பாவத்தின் வழி, இது சாபத்தின் வழி, இது தீங்கின் வழி என்று நம்ம என்ன செய்வார்? கடிந்து கொள்வார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கடிந்து கொண்டு விட்டார், என் மேல் அன்பா இல்லை, என் மேல் கோபமா இருக்கிறார் என்று நாம் அந்த நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாது. அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்மை கஷ்டத்தின் வழியாய் நடத்தி கொண்டு போகிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. பாடுகள் மத்தியாய் நடத்தி கொண்டு போகிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. ஆமீன். யார் மேல அவர் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாடு வரும். ஆனால் நம்ம உலகத்துல பார்ப்போம், நான் ஜெபம் பண்றேன், பாடுறேன், துதிக்கிறேன், எனக்கு தான் எல்லா பாடுகளும், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு தான் எல்லா கஷ்டங்களும் வருதுன்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவங்கள தான் அவரை சிச்சித்து வணைந்து தேவனுக்கேற்ற மகனாக மகளாக எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக அவர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதனால சோதனை வரும்போது சோர்ந்து போகாதே, அவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். ஆமீன். ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை சரிப்படுத்தணும்னா அடிப்பாங்க, அவனுக்கு இம்போசிஷன் வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க, அட்டண்டன்ஸ் கிளியரா இருக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், யூனிஃபார்ம் சரியா போட்டிருக்கணும், படிக்க சொல்றத எல்லாத்தையும் தரவா படிக்கணும். அப்போ அந்த ஆசிரியருடைய மைண்ட்ல என்ன இருக்கும்? இந்த மாணவன் தேர்ச்சி உள்ளவனாக முதன்மையான மாணவனாக வர வேண்டும் என்று விரும்பிதான் இவ்வளவு சோதனைகளையும் இவ்வளவு கடிந்து கொள்ளுதலும் இவ்வளவு அடிகளும் இவ்வளவு விதமான எம்போசிஷன் எல்லாம் வர்ற காரணமே இந்த மாணவன் எப்படி வரணும், முதன்மையாக வர வேண்டும் என்று தான் இந்த ஆசிரியர் போராட்டம். அதே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு சேர்ந்து முதன்மையாய் நிற்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு கடிந்து கொள்ளுதலையும் தந்து 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 நாம் சீர்படும்படியாக, தேவனோடு சேர்ந்து நிற்க தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாக அவர் நம்மை செவ்வைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, நாம் செவ்வையான வழியிலே நடக்கும்படியாக, நாம் மனம் மாறும்படியாக, நம்முடைய மனம் திரும்பும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் வந்ததன் மூலம் ஒருவேளை ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அவர் நம்மை கடிந்து கொண்டு சீர்படுத்தி இப்படி இல்லை இப்படி நட என்று நம்மை செவ்வைப்படுத்தி நடத்த சில போராட்டங்கள் தந்திருக்கலாம். சோர்ந்து போகாது. அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார், அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். தேவன் உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதிருங்கள், கடிந்து கொள்வதை பார்த்து கலங்கி போகாதிருங்கள். சோதனை வரும், அதை அவரே மாற்றி நம்மை விடுதலையாக்கி நடத்துவார். ஆமென்.